ரீசெண்டா மயிலாடுதுறையில ஒரு 19 வயசு பையனையும் 17 வயசு பொண்ணையும் லவ் பண்ணிட்டாங்கன்னு ஹானர் கில்லிங் பண்ணிருக்காங்க. இது எந்த விதத்துல ஹானர் கில்லிங் சொல்றாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இது வெறும் கொலை தான். சைக்காலஜிக்கலி பார்த்தா இதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கு. இங்க ஜாதிய பெரும்பாலும் எல்லாரும் ஒரு அடையாளமா தான் பாக்குறாங்க. இங்க இருந்துதான் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பிறக்கும் போதே என்ன ஜாதி, என்ன காஸ்ட், மேல கீழே இது எதுவுமே பார்த்து வரதில்ல. இது எல்லாமே வெறும் லேர்ன் பிஹேவியர்ஸ் மட்டும்தான். இப்படியே ஜாதியை சொல்லி கொடுத்தா எது சரி தப்புன்னு யோசிக்காம டிஸ்கிரிமினேஷன் தான் ட்ரெடிஷன் கல்ச்சர்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். யாருக்குமே சொசைட்டில இது ஏன் நடக்குதுங்கிற கேள்வியே வர மாட்டேங்குது. எல்லாருமே இதுதானே ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு ஈஸியா நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். சோ இப்போ ஒரு பொண்ணோ பையனோ வேற ஜாதியில இருக்கிறவங்களை லவ் பண்ணிட்டா அவங்க மேல வச்சிருந்த பாசமோ இல்ல இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையும் கண்ணு தெரியறது இல்ல. அப்போதைக்கு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணும். அதுக்காக எந்த எக்ஸ்டென்ஷனுக்கு வேணா போகிறதுக்கு பேரண்ட்ஸ் ரெடி ஆயிடுறாங்க. இதைத்தான் சைக்காலஜி ஆஃப் டீஹியூமனைசேஷன் சொல்றோம். ஒரு கம்யூனிட்டி மேல மரியாதை வரணும்னா நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு எவ்வளவு சேஃபஸ்டான சொசைட்டி விட்டுட்டு போறீங்கிறதா இருக்கு. அது ஒரு இண்டிவிஜுவல் கையிலயும் இருக்கு. கண்டிப்பா கொலை பண்றதுல இல்ல. அது ஒரு பெரிய முட்டாள்தான். மனுஷங்க உருவாக்குனது கடைசியில மனுஷங்களே அழிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. தேங்க்யூ.